பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தகப்பன் ஏசப்பட்டு வருகிறார். தன்னுடைய மகனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களுக்காக ரொம்ப மன்றாடி அவருடைய சீஷத்திலாம் கொண்டு போனார். ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. எங்கே பிடிக்கிறதோ அங்கே அவனை அலைக்கலைக்கு இருக்கிறது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யறது என்று சொல்லி வராங்க. உன்னுடைய சீஷத்தை கூட்டிகிட்டு போனோம், எனக்கு அற்புதம் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. உடனே ஏசப்பா அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறார். ஏசப்பட்ட கிட்ட வரும்போதே அதே போல் அவன் ஆகிறான். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று ஆண்டவர் கேட்குறார். உடனே அங்கே நடந்துக்கிற சம்பவம், அநேக முறை அவனை தீயில் தண்ணீரில் ஏதாகிலும் செஞ்சிடும்படியாக முயற்சி பண்ணிருக்குது. நீர் உதவி செய்யும், என் பையனுக்கு ஏதாவது அற்புதம் செய்ய முடிஞ்சா செய்யும் என்று சொல்லி மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று மன்றாடுகிறார். ஏசப்பட்டு நாம் நம்முடைய குடும்பத்திற்காக மன்றாடும்போது, கடந்த நாட்களில் பார்த்தோம், மகளுக்காக மன்றாடும்போது என்று சொல்லி மகனுக்காக மன்றாடும்போது நாம் மிகுந்த கவலையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் வேதனையோடும் ஏசப்பட்ட பொறுமையோடு கேட்கணும். அவசரப்பட்டுடக்கூடாது. ஏசு அவரை நோக்கி சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடமல்லாகும், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். பிள்ளையின் தகப்பன் சொல்கிறார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும்படி கண்ணீரோடு கேட்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களாய் கர்த்தரிடத்தில் இடைப்படுகிறார். இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். முதலாவது கர்த்தருடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ள அந்த தகப்பனார் ஓடி வருகிறார். தன்னுடைய மகனை குறித்து தெளிவாக பேசுகிறார். தப்பாக எதுவும் சொல்லலை, ஃபேக்ட் என்னவோ அதை சொல்லுகிறார். என் மகனுக்கு இந்த தொந்தரவு, இந்த பிரச்சனை, சரி கொண்டு வாங்க என்று சொல்கிறார். கிட்ட வந்தோன்னே அப்படியே விழுந்துடுறான். இது எவ்வளோ காலமாகும் என்று சொல்லி கேட்குறார். உதவியை செய்யுங்க என்று சொல்லி மனம் இறங்குங்க, உதவி செய்யுங்க என்று மன்றாட. அடுத்தது அழகாய் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமான சில காரியங்கள் நான் பார்க்கணும். எனக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய மகனுக்காக கண்ணீர் வடிக்கிற, சத்தமிட்டு அழுகிற, இவ்வளோ விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த நன்மைகளை பார்க்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ விஷயம் பாருங்கள். இது எல்லாம் செய்யுங்க, ஏசப்பா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். ஏசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்தான் என்று சொல்லி அடுத்த சில வசனங்களை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு அற்புதத்தை பெறுவதற்கு ஒரு மனுஷனுடைய விலை கிரயம் என்பது சாதாரணது கிடையாது. நாம் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு சத்தமிட்டு அழுது புலம்புவோம், அற்புதத்தை காண்போம், அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம். அப்பா, இன்றைகளை நடத்துவதற்கு ஸ்தோத்திரம், இரக்கம் பாராட்டி ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.